அப்புறம் நீங்க சொல்றீங்களே விஜயகாந்த், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இருக்காருல்ல, அவருமே அவருடைய நடிக்கிற காலகட்டத்துல திமுகவோட தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் 2000ல கொடி வெளியிட்டு 2011 தான் அவரால் எதிர்கட்சி தலைவராகவே ஆக முடிஞ்சுச்சு. இதுதான் வந்து அரசியல். சினிமா மாதிரி நினைச்சோம்னா வேஷம் கட்ட முடியாது விஜய். இங்க வந்து யாரோ வந்து எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா எதையாவது பேசிட்டு இருக்க கூடாது. அப்புறம் பேசும்போது சொல்றீங்களே, நான் வந்து வேட்டையாட வர்ற சிங்கம், வேடிக்கை பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களே. அதாவது பஞ்சுக்கு வேணா அது நல்லா இருக்கலாம், ஆனா சிங்கம்ங்கிறது என்ன தெரியுமா? நீங்க சொல்றீங்களே சிங்கம் வந்து பலமான மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடும் அப்படின்னு சொல்லி. சிங்கம் எதை வேட்டையாடும்? பலமான மிருகத்தை வேட்டையாடும். மானு, ஜீப்ரா, அப்புறம் சமயத்துல முயல், இன்னும் பார்த்தேன்னா இன்னொரு மிருகம் வேட்டையாடின செத்த இதெல்லாம் வந்து சாப்பிடுற இடம் தான் சிங்கம். அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி தமிழரோட பழந்தமிழர் வீர மரபுல சிங்கத்துக்குலாம் இடமே கிடையாது. தமிழனோட மரபுல வந்து புலி, யானை, ஜல்லிக்கட்டு காளை அப்படிதான் வந்து தமிழர் மரபுல வரும். சிங்கம் மாதிரியான சோம்பேறிகளுக்கெல்லாம் தமிழக மரபுல இடமே கிடையாது.